வணக்கம், வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி ஜிஎஸ்டிஆர் 3B மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் வெளி மாநிலத்துக்கு சேல்ஸ் நடந்திருக்குது. வெளி மாநிலத்துலேருந்து பர்ச்சேஸும் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி லோக்கல் சேல்ஸும் நடந்திருக்குது. லோக்கல்லேருந்து பர்ச்சேஸும் பண்ணியிருக்கிறோம். இப்படி எல்லா இன்வாய்ஸும் இருக்குது. அப்படின்னா எப்படி ஃபைல் பண்ணுறது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ வீடியோவுக்கு போகலாம். கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இதில் gst.gov.in அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதில் ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த கேப்சாலாம் டைப் பண்ண சொல்லுது. இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணியாச்சு. இப்போ லாகின் கொடுங்க. இப்போ இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எந்த மந்த்து ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த மந்த்தை சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஜனவரி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். இப்போ இதில் மந்த்லி ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு ஃபைல் நில் ரிட்டர்னான்னு கேட்குது. ஃபஸ்ட்லேயே நோன்னு கொடுத்துருங்க, ஏன்னா நமக்கு எல்லா இன்வாய்ஸுமே இருக்குது. இதுக்கப்புறமா சேல்ஸ் ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. சேல்ஸ் நடந்திருக்குது, அதனால் எஸ் டிக் அடிச்சிருங்க. அதுக்கு கீழே இன்டர்ஸ்டேட் சப்ளை, அதாவது அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுவும் இருக்குது நம்மள்கிட்ட, அதனால் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பர்ச்சேஸ் ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. பர்ச்சேஸும் பண்ணியிருக்கோம் இந்த மந்த்து, அதனால் எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது அதாவது நில் ரேட்டட் பர்சன் அல்லது எக்ஸம்டட் ஆர் நான் ஜிஎஸ்டி சப்ளையர்ட்டேருந்து ஏதாவது பொருள் வாங்கியிருக்கோமான்னு கேட்குறாங்க. இதை நோ கொடுத்துருங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஆர் லேட் ஃபீ ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இது நமக்கு எதுவும் அது மாதிரி கிடையாது, அதனால் நோ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ இது மாதிரி டேபிள் 3.1 3.24 இது மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா இது சேல்ஸு, இது இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்ரெஜிஸ்டர்டு சப்ளை நம்ம அங்கே முன்னாடி சூஸ் பண்ணணும், அதனால் அந்த டேபிள் ஓப்பன் ஆகிருக்குது. அதே மாதிரி பர்ச்சேஸ் நடந்திருக்கு, அதனால் இந்த டேபிள் ஓப்பன் ஆகிருக்குது. நம்ம இப்போ ஒவ்வொரு டேபிளாக பார்ப்போம். இப்போ சேல்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். 3.1 டேக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளை, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் தான் நம்மளுடைய சேல்ஸ் எல்லாம் டைப் பண்ணணும். அதாவது டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, இந்த மந்த்து எவ்வளோ மொத்தமாக சேல்ஸ் பண்ணமோ, அதாவது வெளி மாநிலத்துக்கு இருந்தாலும் லோக்கலில் இருந்தாலும் மொத்த சேல்ஸ் எவ்வளவோ அந்த சேல்ஸ் வேல்யூ இந்த காலத்தில் டைப் பண்ணுங்கள். அதாவது ஏயில் டைப் பண்ணுங்கள். இப்போ 10 லட்ச ரூபா சேல்ஸ் ஆகிருக்குது இந்த மாதம், அதனால் 10 லட்ச ரூபான்னு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய சேல்ஸ் என்னவோ அந்த வேல்யூ மட்டும் போடுங்க. ஏன்னா நான் என்னுடைய வேல்யூ போட்டு காமிக்கிறேன். என்ன டெமோ காமிக்கிறதுல வேண்டி சாம்பிளுக்கு தான் போட்டு காமிக்கிறேன். உங்களுடைய வேல்யூ என்னவோ, பில்லு என்ன இருக்குதோ அந்த டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ இதில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் டேக்ஸு, அதாவது வெளி மாநிலத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தால் அதனுடைய டேக்ஸ் இதில் டைப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல டேக்ஸ் மட்டும்தான், வெளி மாநிலத்துக்கு பண்ணின டேக்ஸு. இப்போ இந்த 10 லட்ச ரூபாயில் 1 லட்ச ரூபாய் வெளி மாநிலத்துக்கு சேல்ஸ் ஆகிருக்குது, அதாவது ஐஜிஎஸ்டி. அதில் 50,000 ரூபாய் அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கும் 50,000 ரூபாய் ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கும் போயிருக்குது. இதில் நம்ம இந்த இடத்துல மொத்த ஐஜிஎஸ்டி டேக்ஸை தான் போடணும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னா 5% அப்படின்னா 5,000 வரும். அந்த டேக்ஸ் இதில் மொத்தமாக போட்டுடணும். இதே அன்ரெஜிஸ்டர்டு பர்சன், ரெஜிஸ்டர்டு பர்சன் எப்படி பிரித்து போடுறது அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு பர்சனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல் காமிச்சிருவோம். அதே மாதிரி அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுடைய டீட்டெயில்ஸை ஜிஎஸ்டிஆர் 1ல் B2Cலையும் காமிப்போம். அதே மாதிரி இதுலேயும் ஜிஎஸ்டிஆர் 3Bலையும் காமிக்கணும். அது அடுத்த ஸ்டெப்பில் இப்போ காமிக்கிறேன். இப்போ 1 லட்ச ரூபாய் வெளி மாநிலத்துக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, அதனுடைய டேக்ஸ் 5%னா 5,000 வருது.
இப்போ 5000 வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் மீதி வந்து 9 lakhs இருக்குது. 9 lakhsக்கு 5% வந்து டேக்ஸ் அப்படின்னாக்க இப்போது 45,000 வரும். அதை வந்து சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி நம்ம பிரித்து போடணும். அதாவது 22,500 22,500 என்ட்ரு பண்ணோம். என்ட்ரு பண்ணியாச்சு. என்ரேட்டட் டேக்ஸ் அதாவது 5,000 1,00,000 ட்ரான்சாக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் டேக்ஸு ஸ்டேட் டேக்ஸ் அதாவது 9 lakhsக்கு வந்து சேல்ஸ் நடந்ததை வந்து பாதி பாதியாக பிரித்து போட்டிருக்கோம். சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி, அதாவது டேக்ஸு மட்டும். அதுக்கு அடுத்தது இன்டர்ஸ்டேட் சப்ளை. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சேல்ஸ் ஆனது மட்டும் எந்த மாநிலத்துக்கு சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை அதாவது ஸ்டேட்டு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்டுங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ அதாவது அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு 50,000 தான் இந்த மந்த்து சேல்ஸ் ஆகிருக்குது. அதனால் இந்த 50,000 வந்து என்ட்ரு பண்ணுறேன். இதில் இதுக்கான டேக்ஸ் அதாவது 5%. இந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,500 வரும். இதில் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் வேறு மாநிலத்துக்கு அதாவது 2-3 மாநிலத்துக்கு சேல்ஸ் நடந்தது, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்து கீழே டேபிள் ஓப்பன் ஆகும். அதை கொடுத்துட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரே ஸ்டேட்டு தான் அப்படி இருக்குன்னா அப்படியே வந்து ஒரு ஸ்டேட்டோடு முடிச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்துடுச்சு பாருங்கள். இன்டர்ஸ்டேட் சப்ளை வந்து 50,000 நடந்திருக்கு. அதற்கான டேக்ஸ் வந்து 2,500. இதுக்கு அடுத்தது எலிஜிபிள் ஐடிசி அதாவது பர்ச்சேஸ். இந்த மந்த்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேக்ஸை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். அதனால் இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டேக்ஸுக்கு நேராக ஆல் அதர் ஐடிசிக்கு நேராக அதாவது 5க்கு நேராக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு காலமில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மந்த்து வந்து அதாவது ஐஜிஎஸ்டி வந்து பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 1,00,000 பர்ச்சேஸ் நடந்திருக்கு. அதற்கான டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5% தான். அதனால் வேண்டி 5,000 வந்து டேக்ஸ் வரும். இந்த பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து காமிக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒன்லி டேக்ஸ் மட்டும்தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். அதனால் இப்போ வெளி மாநிலத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது 1,00,000 அப்படின்னா அதற்கான டேக்ஸ் வந்து 5,000. இதில் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். இதில் 5,000 என்ட்ரு பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,00,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து 1,00,000 வந்து வெளி மாநிலத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. அதனால் இது 5,000 போட்டாச்சு. மீதி 12,00,000 வந்து லோக்கலில் வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்குது. அந்த 12,00,000 டேக்ஸ் 5%ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 60,000 வரும். அதில் வந்து சென்ட்ரல் டேக்ஸ் 30,000, ஸ்டேட் டேக்ஸ் வந்து 30,000 பிரித்து போடணும். இதில் ரெண்டுலேயும் பிரித்து போடுறோம் பாருங்கள். பிரித்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு இருக்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளேயில் வந்துடுச்சு. இப்போ நம்ம போட்ட பர்ச்சேஸ் வேல்யூ அதாவது டேக்ஸ் வந்து இதில் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி போட்டது இன்டர்ஸ்டேட் சப்ளை, அதுக்கு முன்னாடி 3.1 அவுட்வர்ட் சேல்ஸு, இதில் எல்லாமே வந்துடுச்சு. இந்த இதுவரையில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து என்ட்ரியை வந்து இந்த மந்த்து என்ன நடந்ததோ அந்த சேல்ஸு பர்ச்சேஸு இன்டர்ஸ்டேட் சப்ளை எல்லாத்தையும் வந்து வேல்யூ வந்து கரெக்டாக வந்து பார்த்து அதாவது மிஸ்டேக் இல்லாமல் வந்து என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டோன்னா இதோட முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகி அதாவே வந்து எல்லாமே வந்துடும். அதாவது செலான் பே பண்ணணுமா என்னங்கிறது எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆட்டோ ஜென்ரேட்டு தான் எல்லாமே. அதனால் இதுவரையில் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்துருச்சான்னு செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு பாருங்கள் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணது இது எல்லாமே வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட். இந்த கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ், அதாவது ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சேல்ஸ் எல்லாமே சேர்ந்து இதில் காமிக்கும் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸில். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு காலமில் உள்ளது எல்லாமே வந்து சேல்ஸுக்கான டேக்ஸு. இது பெய்டு த்ரூ ஐடிசிங்கிறது இந்த பர்ச்சேஸ் பண்ண இடத்துலேருந்து மைனஸாக வருது. இது எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட்டர் தான், நம்ம வந்து எதுவும் ஒரி பண்ணிக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு கட்டுறது மாதிரி வந்துச்சுன்னா அடிஷ்னல் கேஷ் ரெக்கார்டு அப்படிங்கிறதுல வந்து அமௌண்ட்டு காமிக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னாக்க. இப்போ வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா வந்து சேல்ஸ் நடந்திருக்கு, 13 லட்ச ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது ஸ்டாக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு 3 லட்ச ரூபா வருது. ஆனால் வந்து ஸ்டாக் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணும்போது லாபத்தோடு தான் சேல்ஸ் பண்ணுவோம். அதனால் 10 லட்ச ரூபா வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. 13க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மள்ட்ட பேலன்ஸ் வந்து ஒரு 4-4.5 லட்ச ரூபா இருக்கும். இது வந்து நம்ம எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து லாபத்தோடு தான் வச்சுருப்போம். அப்போ வந்து கொஞ்சம் டேக்ஸ் கட்டுறது மாதிரி வரும். அப்போ வந்து இந்த அடிஷ்னல் கேஷ் ரெக்கார்டு அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணுங்கிறத காமிக்கும். அமௌண்ட்டு இருந்துச்சுன்னா க்ரியேட் செலானில் போய்ட்டு செலான் க்ரியேட் பண்ணி பே பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணணும். இல்லை இப்போ எதுவுமே இல்லை, ஏன்னா இப்போ வந்து பர்ச்சேஸோட சேல்ஸ் கம்மியாக தான் நடந்திருக்கு, அதனால் வேண்டி ஈக்குவல் ஆகிடுது, நம்மள்ட்ட வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டும் இருக்கும். அதனால் இந்த மந்த்து வந்து பே பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது பேமெண்ட் இருந்துச்சுன்னா க்ரியேட் செலான், பேமெண்ட் இல்லை அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணது எஸ்ன்னு கொடுத்துருங்க. இதை இப்போ வந்து ஆப்செட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ண டேக்ஸ் எல்லாம் கழிஞ்சது போக மீதி காமிக்குது. அதாவது போன மாதத்தில் உள்ள பேலன்ஸு, இந்த மாதத்துக்குள்ள பேலன்ஸு, இது எல்லாமே சேர்ந்து காமிக்கும். இதில் நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது இதில் பார்த்துக்கலாம். கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸில், அதாவது ஆப்செட்டுக்கு அப்புறம் உள்ளது நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அமௌண்ட்டாக வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது, சேல்ஸ் பண்ணும்போது கழிச்சிக்க தான் முடியும். இப்போ வந்து இது கீழே இது எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட்டு தான். இது வந்து பார்த்துக்க தான் முடியும் நம்மளால். பார்த்துட்டு திரும்ப வந்து ப்ரொசீட் டு ஃபைல்னு கொடுக்கணும். ப்ரொசீட் டு ஃபைல் கொடுங்க. இப்போ வந்து இந்த செக் பாக்ஸில் வந்து ஒரு டிக் அடிச்சிருங்க. இதுக்கு கீழே வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, அதாவது யார் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு கேட்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நேம் வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து ஃபைல் GSTR 3B வித் EVC அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும், உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கும் போயிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்துட்டேன். ஃபைலிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.